முதல்ல வந்து கறியை வேக வச்சுக்கணும் குக்கரில். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்ச பிறகு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் எப்போதும் நீங்கள் சமைக்கிற மாதிரி தான். நல்லா கொதித்த பிறகு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டணும். தேவையான அளவு உப்பு, அப்புறம் தக்காளி போட்டுட்டு கிண்ட வேண்டிதான். இது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் கறி வெந்துருச்சு. குக்கரில் வேக வச்சுருந்தோம்னா அந்த கறியை எடுத்து இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு கிண்டிக்கோங்க கறியை, நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. தயிர், நம்ம கிளாஸ் தயிர் வச்சுருந்தோம்னா அதை ஊற்றிக்கோங்க. நீங்கள் எப்போதும் வந்து பிரியாணி எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவு ஊற்றினாலே போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேகட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எப்போவும் பிரியாணி மசாலா போடுவோம், அது போட தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நீங்கள் எப்படி சமைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கொதித்த பிறகு அரிசியை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அந்த அரிசியை நல்லா கொதி வந்தோன்னே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதனால் மசாலா இல்லாமல் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் லெமன், 1 லெமன் உழிஞ்சு ஊற்றிக்கோங்க. நாங்கள் 1 லெமன் ஊற்றினேன். நீங்களும் அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அரிசி வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான், தம்மில் போட்டுற வேண்டியது. வெரி சிம்பிள். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. மசாலா இல்லைல்ல, வயிற்றுக்கு இதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.